போட்டிருக்கீங்களே, மெட்டீரியல்ஸ் சீஸ்டு, உடைந்த பிளாஸ்டிக் எலக்ட்ரிக் பைப் துண்டுகள், இவ்வளவுதான். வேற என்ன வச்சு அடிச்சிருக்காங்க? பைப்ஸ் தான். பைப்புனா என்ன பைப்பு? காயமா பிளாஸ்டிக் பைப்புல? Injuries number 1 to 44, all abrasions. Sir, blood came from ears. Yes, there is scalp blood, internal injury. Internal injury, blood, there is some blood abrasion blood in the scalp, and the rest of the injuries blood are only contusion and abrasion. That is possible. That is possible not by beating blood with the pipes. சரி, அத தவிர்த்து அப்ப பிளட் ஸ்ட்ரெயின் அந்த காதுல இருந்து பிளட் எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் விழுந்திருக்கும்ல? அதுல இல்லைங்கிறாங்க. இந்த டெம்பிள் இருந்து சிசிடிவி ரெக்கார்ட் ஆகவே இல்லையே, அந்த மகசர்லயோ எதுலயுமே ரெக்கார்ட் ஆகலையே. கேளுங்க, பாருங்க, ஒண்ணுமே இல்லையே. ADSP Sukumaran came to the spot yesterday evening and took all that, Your Honor. Before the judicial magistrate came. He is available here. He is available here. Nothing is there. I didn't want to say it, Your Lordship. I thought they will come out. Even in the video produced in the morning, they have used a wooden stick. Milord, in the video we can clearly, Milord, see the Milord wooden stick that has been not seized. The witness is here, Your Lordship. போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவுமே நடக்கல. எஸ், போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி எடுத்து வச்சிருக்கீங்க. டெம்பிளுக்குள்ள நடந்திருக்கு. டெம்பிள் சிசிடிவியோ எடுத்ததாக போடல. பாருங்க, seized by technical wing. டெக்னிக்கல் விங் இதுல மகசர்ல ரெக்கார்ட் பண்ணல, இமிடியேட்டா ரெக்கார்ட் பண்ணல. இப்ப இதுதானே சார் நாளைக்கு ட்ரையல்ல பேசும். இத வச்சு நீங்க அக்குட்டல் வாங்கி கொடுத்துருவீங்கல்ல? அக்குட்டல் வாங்கி கொடுத்துருவீங்க, அக்குட்டல் பேஸ் பண்ணி சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணிடுவீங்க, இங்க ரிட்ட போட்டு பீரியட் ரெகுலேட் பண்ணிடுவீங்க, ஆல் மானிட்டரி பெனிஃபிட் வாங்கிடுவீங்க. அந்த உயிர் போனது போனதுதான். We will preserve the CCTV footage in a sealed cover and produce before this honorable court. நீங்க ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி ட்ரையலுக்கு யூஸ் பண்ணலாங்க. We are not dealing with that. We are not conducting trial. It's true, it's true. We are ensured, we want to see whether you have truly and correctly registered the case, collected the evidences and prosecute the offenders. Yes. The scene of occurrence has been touched by a ADSP rank officer, Your Lordship. That speaks for itself. Before the judicial magistrate came there. The witness to that is the person Your Lordship had summoned. He is here, Your Lordship. And he says it was not only plastic pipes, it was also wooden rods. Many things can be blood. எங்க இருந்து எடுத்தீங்க தம்பி? பாத்ரூம்ல இருந்து. எந்த கோயில் பாத்ரூம்ல? கோயில் பாத்ரூம்ல இருந்து. அதுல ஹோல் இருந்தது, அது வழியா எடுத்தீங்க. எவ்வளவு நேரம் எடுத்தீங்க? அவ்வளவுதான். பயந்துட்டீங்க. In 2 days not will file yesterday. Spoken out. If people like him had not taken it, I would have had no material before this Lordship. டைமிங் எல்லாம் செக் பண்ணிட்டு மொத்த சிசிடிவி கலெக்ட் பண்ணிட்டு நாங்க கொண்டு போறோம். உங்களுக்கு வேணா நீங்க காப்பி எடுத்து கொடுத்து வாங்கிக்கீங்க. கலெக்ட் பண்ண சிடிஆர்லாம் அந்த இதெல்லாம் இல்ல. இப்படி ஆர்குமெண்ட் இதுல சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க வச்சிருக்கீங்கன்னு தான் கேக்குறோம். நீங்க எங்க வச்சிருக்கீங்க? வந்து அப்படி சொன்னா எப்படி அவங்க சொல்றாங்க? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஏன்னா ஒரு 2 daysல we will file status report. What is the nature of investigation carried out by the investigating agency? சரி வாங்க. And what is put out here அப்படினா we will appraise the court. இந்த கலசடைகளுக்காக இவங்க கொடுக்கக்கூடிய ப்ரூஃபை பார்த்தேவும் நீதிபதி நினைச்சிட்டாரு, கண்டிப்பா நீங்க இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வச்சே அந்த போலீஸ்காரங்க சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. இனி அவங்கள வந்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த எவிடன்ஸ் வச்சு விடுதலை பண்ண வச்சிருவீங்க, திரும்பவும் வேலையில கொண்டு வந்து வச்சிருவீங்க. அந்த பையன் செத்தது தான், அப்படித்தானே கொண்டு வர போறீங்க? சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டார். கிட்டத்தட்ட இந்த வீடியோ 30 தடவை பார்த்துட்டேன். 30 தடவை பார்த்ததுலையும் நீதி அரசர் தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர, எனக்கு அவர் ஒரு அப்பாவா, அந்த பையனுக்கு அப்பாவா அந்த இடத்துல போராடுறாரோன்னு தோணுது. தான் பையன் அந்த இடத்துல இறந்துருந்தா என்ன ஒரு மரண வலி இருக்குமோ, அந்த வலிக்காக அந்த ஜட்ஜு போராடுறாரோன்னு தோணுது. ஆனால் அவருடைய போராட்டம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அந்த பையனோட மரணத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றி. மக்கள் வந்துட்டு ஏங்கி இருந்த விஷயத்துக்கு நீதி மேலே வச்சிருந்த ஒரு கொஞ்ச நெஞ்ச மதிப்பு கிடைச்ச பெரிய வெற்றி. ஆனால் அந்த கேவலப்பட்ட ஜென்மத்துக்காக வந்து வாதாடுற வக்கீலுங்க இருக்காங்க பாருங்களேன். மூஞ்சி திருமுகத்தை கொஞ்சம் திருப்பி காமிங்கடா அந்த தமிழகத்துக்கு. உங்களை மாதிரி ஆளுகளை தான் படிக்க வச்சு நொட்டணும். கேவலப்பட்ட ஜென்மங்க. யாருக்கு வாதாடணும், எதுக்காக வாதாடணும், என்ன விஷயத்துக்காக வாதாடணும் தெரியல. இப்போது
இந்த வக்கீல்களுடைய அண்ணன் தம்பிகளோ, அக்கா தங்கச்சிகளோ, பெத்த புள்ளையோ, மகனோ அந்த அஜித்தோட இடத்துல இருந்திருந்தா இப்படிதான் பண்ணியிருப்பாங்களா? சமீபத்துல மதுரையில ஒரு விஷயம் நடந்தது. ஒருத்தவன் ஒரு கொலை பண்ணிட்டான். ஒரு கொலை பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சொந்த மச்சனனை மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் என்ன பண்றான், அந்த மச்சான் வந்துட்டு வக்கீல். மனநலம் பாதிக்கப்பட்டனால இந்த கொலையை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி ரிலீஸ் பண்ணி வெளியில கொண்டு வரான், ஜாமீன்ல கொண்டு வர்றான். ஜாமீன்ல வந்தவன் என்ன பண்றான், நானா மனநலம் பாதிக்கப்பட்டவன், நான் நல்லா இருந்து நான் கொலையாளின்னு சொல்லியிருந்தா கூட நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேனடா, நான் மனநலம் பாதிக்கப்பட்டவன் சொல்லி என்னை இந்த ஊருக்குள்ள அசிங்கப்படுத்திட்டியடான்னு மச்சானோட சொந்த குழந்தையவே கொன்னுட்டான். அப்போ நீங்க வந்து ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக நீங்க செஞ்ச ஒரு வேலை உங்களுடைய குடும்பத்தையுமே பழி வாங்கிருச்சு. இப்போ இந்த மாதிரி கழுசடைகளுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு நிக்கிற வக்கீல்களுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, கடவுள்னு மேல ஒருத்தன் இருக்கான்ல, பதில்னு ஒண்ணு கொடுப்பான்ல, தப்பிக்க முடியுமா? ஒருத்தவங்களுக்கு வாதாடும் போது ரொம்ப யோசிச்சு வாதாடுங்க. ஏழை மக்களுடைய கண்ணீரும் வலியும் ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு மாறா துயர்ல கொண்டு போய் நிப்பாட்டும். எனக்கு இந்த நீதிபதியை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்டா எடுத்து வைக்கிறார். அதுக்கு நான் தான் சொன்னேன், எனக்கு இத்தனை 30 தடவையாவது கேட்டிருப்பேன். நிறையா சேனல்லையும் கேட்டுட்டேன், நிறையா வீடியோஸ்லையும் பார்த்துட்டேன், திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே தான் இருக்கேன். ஒரு பைப்போட இந்த ஒரு பிளாஸ்டிக் பைப்பு ஒருத்தவனுக்கு இவ்வளோ காயத்தை கொடுத்துருமா? அப்போ அந்த பையன் பாத்ரூமில் இருந்து எடுத்த வீடியோ பொய்யா? நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. அங்கே கோயிலில் இருந்த வீடியோ எங்கே போயிருக்கு? டெக்னிக்கல் போயிருக்கு அப்படின்னா, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் போயிருக்கு அப்படின்னா இன்னும் ஏன் அதை சப்மிட் பண்ணலை? இதை சொல்ல தயங்கி தடுமாறி ஓவர்லோட் ஆகி வக்கீல் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் பதிலடி கொடுக்குறாரு. எப்போ நீ கொண்டு வருவ அந்த சப்மிட் எப்போ கொடுப்ப? எல்லா தடயங்களையும் கைப்பற்றுறேன்னு சொல்லிட்டேன், எப்போ கொடுப்ப? இவங்க டைம் கேட்குறாங்க, 2 நாள் டைம் கொடுங்க. ஜட்ஜவே அரட்டுற மாதிரி. அவர் வக்கீலாக இருந்து தான் மேக்ஸிமம் ஜட்ஜுக்கு வந்திருக்கணும். இல்லை உங்களுடைய ஒரு பெரிய படிப்பு படித்து தான் அவர் ஜட்ஜாக வந்திருக்கிறார். அப்போ நீங்கள் பார்க்காத கேஸுகளையும் அவர் பார்த்துருப்பார் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்களில் என்னென்ன ஓட்டைகளை கண்டுபிடிச்சி வெளியில் வருவீங்களோ அந்த ஓட்டைகள் எல்லாத்தையும் அடைக்கிறதுக்கு அந்த ஜட்ஜு பாடுபட்டு இருக்கிறார். அந்த ஜட்ஜு விலை போகாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே தெரியுது இன்னார்தான் குற்றவாளின்னு தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அந்த இடத்துல தன்னுடைய நீதி தவறாமல் இப்போ அவர் வாதாடும் போது எப்படி ஒரு அந்த பையனோட அஜித் அவங்க அப்பாவா இருந்தால் எப்படி இருந்திருப்பார், என்ன மன வேதனையில் எவ்வளோ போராடி இருந்திருப்பாரோ அந்த இடத்துல இருந்து இந்த ஜட்ஜு போராடுறாரு. இதை கண்டினியூவாக இதை கொண்டு போய் இது வெற்றியை கொண்டு வந்தார்னா உண்மையிலே பெரிய மனுஷன்ப்பா. சிலையே வைக்கலாம். என்னங்க நீங்கள் மற்ற தலைவர்களுக்கு நீங்கள் சிலை வச்சுட்ருக்கீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படி ஒரு விஷயம் நடந்தால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஜட்ஜுக்கு வேண்டி கண்டிப்பாக ஒரு சிலை வைங்க. இவரை மாதிரி ஒருத்தவர் வரணும், மோட்டிவேஷன் பிள்ளைங்களுக்கு வரணும். யாருக்கும் பயப்படாமல் எதுக்கும் பயப்படாமல் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இந்த ஜட்ஜுக்கு வந்துட்டு ஒரு மதிப்பையும் மரியாதையும் ஒரு எப்படி சொல்ல நம்ம ஒரு வெகுமதின்னு சொல்லலாம். சேம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். இப்போ நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், ஆனால் வெளி வர்றதில்லை. பல நேர்மையான போலீஸ்கள் எத்தனையோ இடங்களில் தாக்கப்பட்டிருக்காங்க. ரவுடிகள்னாலும் சரி, கூட சக ஊழியர்கள்னாலும் சரி, அவங்களுக்கு ஆப்போனண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா தாக்கப்படுறாங்க. அப்படி தாக்கப்படும் பொழுது இவங்களுடைய நேர்மைத்துவம் மறைக்கப்படுதுங்கிறத விட ஒழிக்கப்படுது. சில இடங்கள்லாம் நிறைய போலீஸெல்லாம் கொண்டுட்டாங்க, நல்ல போலீஸ்லாம் கொண்டுட்டாங்க. இந்த சின்னமூர் ஏரியா இங்கே துரைசாமிபுரம் அந்த ஏரியாவிலே ஒரு எஸ்ஐ ஏதோ மர்டர் ஆன மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஒரு 5-6 வருஷம் இருக்கும். அப்போ ஒரு உண்மைக்காக போராடுற எல்லாத்தையுமே கொண்டுட்டு அயோக்கியர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறீங்க? வினோதமாக இருக்குது, ரொம்ப வினோதமாக இருக்குது. இவங்கெல்லாம் எதுக்காக படைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு ஜென்மங்களாக இருக்காங்க. பணம், பதவி, பேர், புகழ் இது மட்டும்தான் லைஃபா? மனிதநேயம்ங்கிறது லைஃபே கிடையாதா? அந்த லேடி எனக்கு தின்னு வளர்ந்தாள். எனக்கு அவளை பார்க்கும்போது ஒரு பெரிய அருவருப்பு வருது. ஏன் அப்படின்னா அப்படி என்ன இருக்குது அவகிட்ட? இத்தனை பேர் அவளுக்கு சப்போர்ட். இதன் பின்னணியில் இருக்கிறது யார்? ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, தப்பு பண்ணது போலீஸ் அப்படிங்கிறனால போலீஸை மக்கள் மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு இவங்க பண்ணுற தவறுகளை மறைக்கிறதுக்காக அந்த கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லி மௌனகுருன்னு ஒரு படம் வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. கடைசி சீன், ஏன்னா டிபார்ட்மெண்ட் பேர் கெட்டு போயிருமா, டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் தப்பு பண்ணால் தப்பிச்சுக்கலான்றதுக்கு வழிகாட்டி கொடுக்குறீங்க. அப்போ யார் வேணாலும் தப்பு பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் தப்பிச்சுக்கலாம், ஒரு பதவியில் இருந்தால் தப்பிச்சுக்கலாம். இதை யோசிக்கும் போது எங்கள் இந்த ஒரு சொந்தத்துக்குள்ள ஒரு கழுசடை இருக்குது, வெறும் கழுசடை. அந்த மாதிரி கழுசடையெல்லாம் உலகத்தில் எங்கேயும் பார்த்ததில்ல நான். இப்போ இங்கே இருந்துச்சுல ஒரு கழுசடை, சேம் அந்த கழுசடை மாதிரியே அந்த கழுசடை. பிரச்சனை வேறு.
பிரச்சனை வேற. ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல இருந்துட்டு பப்ளிக்கா போயிட்டு தனக்கு சொந்த மகன் முறையா இருக்கிற ஒருத்தவன் மேல என்னைய வந்துட்டு பாலியல் ரீதியா சைகையெல்லாம் காமிச்சான்னு சொல்லிட்டு ஒருத்தி போய் நின்னா. அவளோட மதிப்பு அந்த இடத்துல இழந்து போனாங்கிறது அவளுக்கு தெரியல. அவன் நினைச்சிட்டு இருக்கா காரியத்தை சாதிச்சிட்டோன்னு. பட் அந்த இடத்துல அவளோட மதிப்பு போச்சுன்னு அவளுக்கு இன்னும் தெரியல. அவளுக்கான மதிப்பை அவளே தான் இழந்துட்டா. உண்மைக்கு புறம்பான விஷயங்களை நம்ம பப்ளிக்ல பேசும் பொழுது நம்மளை 4 பேர் பார்க்குறாங்க. நமக்கு கூட சாட்சிக்கு வந்தவங்களும் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிடுவாங்க. படிச்சிருக்க, அறிவோட இருக்க, இவ்வளோ தூரம் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணி போற, ஒரு பொய் சொல்லும் பொழுது உன்னை சுற்றி இருக்கிற உன்னுடைய சமூகத்தார்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசனையே இல்லாமல் போய் பேசும்போது என்ன ஒரு மதிப்போட அதுக்கடுத்து உன்னை அப்ரோச் பண்ணுவாங்க. சேம் அதே தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் பொய் சொல்கிறீங்கிறத தெரிஞ்சும் திரும்ப உங்கள் மூஞ்சியை பார்க்கும்போது அவனை போய் சொல்கிறே ஃப்ராடுகாரன் ஆகிட்டு போவான்னு. தப்பே செஞ்சாலும் ஆமாப்பா இந்த ஒரு சூழ்நிலை தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு போகிறதுங்கிறது வந்து வேற. நான் தப்பு பண்ணேங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே 100% தெரியும். தெரிஞ்சும் அவன் தப்பு பண்ணலைன்னு சொல்லி அப்படியே ரொம்ப மேற்போக்குத்தனமா அப்படி தன்னை ஒரு பெரிய டானாட்டாக காமிச்சிட்டு நடக்கிறதுங்கிறது வேற. அந்த கேட்டகரிகள்லாம் எதுக்கு படைக்கப்பட்டுச்சுன்னே தெரியாது. இப்படி ஒரு ஜென்மங்கள் இருக்குன்னு கடவுள் மக்களுக்கு காட்டாரான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு இழப்புகள்லையும் அசிங்கங்கள்லேயும் கடவுள் இப்படி ஆள்கள் எல்லாம் காட்டணுமா? இதெல்லாம் இவங்களை உருவாக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு. இதில் இன்னொரு ஒரு விஷயம் பேசணும்னா, நிறைய இப்போ மென்டல் பயல்கள்லாம் அந்த கட்சிக்காரங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? ஆப்போனன்ட் கட்சிக்காரன், நான் அவன் வந்து பேசலை, இவன் வந்து பேசலை, இவங்க வந்து பேசலை. நீ பேசு. யார் பேசுனானே பேசாட்டி என்ன? இறந்தவன் உன் தம்பி என்னென்ன, உன் மச்சனா என்ன, உன் சொந்த உறவா என்ன, உன் அண்ணனா என்ன? நீ பேசுப்பா. நீ பேசி வாங்கி கொடு. நீ எதுக்கு இன்னொருத்தவன் தட்டவே எதிர்பார்த்துட்டு கிடக்க? இன்னொருத்தவன் கக்கூசுக்குள்ளேயே மோந்த பார்த்துட்டே கிடக்குன்னு நினைக்கிறேன். உன்னோடதான் நீ க்ளீன் பண்ணி வை. ஏன் நியாயம் வரும்போது ஏன் இன்னொருத்தன் வந்தது அவன் வந்து வாங்கி கொடுக்கணும் ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? உன் வாயில் என்ன கொலக்கட்டையா இருக்கு? பேசு. இந்த மாதிரி பேசுகிற ஜென்மங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு அருவருப்பும் தான் தோணுது. ஏன்னா நீ வரல இன்னொருத்த வந்து குத்தி காமிச்சிட்டு இருக்கானே தவிர இவங்கெல்லாம் எத்தனை விஷயத்தில் போய் நின்னாங்கிறது யாருக்குமே தெரியாது. நல்லது பேசுறதுக்கோ, நல்ல விஷயங்களை எடுத்துரைக்கணும், சமூகத்திற்கான விஷயங்களை நம்ம கருத்துக்களை சொல்றதுக்கோ, இல்லை அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கோ மக்கள் கம்மி. ஆனால் குறை சொல்றதுக்கு மட்டும் வருஷ கட்டிட்டு வர்றாங்க. எங்கிட்டு இருந்தே வருவாங்களோ சாமியா. இவங்க எல்லாம் எங்கிட்டு இருந்து ஈசல் கணக்கட்டா புத்துக்குள்ள இருந்து வந்த மட்டும் இருக்கானு. அவன் வரல, இவன் வரல, அவ வரல, இவன் தான் என்ன வராட்டி என்ன நடந்துகிட்டே இருக்க போகுது. கேள்வி நீ கேளுப்பா. நீ கேட்க ஆரம்பிச்சாலே அங்கே முடிஞ்சு போயிடும். நீ இவனை கேள்வி கேட்டு என்ன பண்ண? வராதவனை கேள்வி கேட்டு நீ என்ன பண்ண போற? பிரச்சனை அங்கே ஆப்போனண்ட்ல அந்த விஷயத்தை போய் பேசுறதை விட்டுட்டு நீங்க நோண்டிட்டே இருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயத்துல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. மனசு ரொம்ப கஷ்டமாச்சுச்சு. அந்த நகையை வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ற மாதிரி சொன்னா அவன் மூஞ்சில எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. ஒரு பையன் மேல பழி போடும் பொழுது இவ்வளோ தூரம் அடிக்கிறாங்க, செய்கிறாங்க, வைக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் நடக்கும்போது கூட இந்த அளவுக்குலாம் வேண்டாம், போதும் நார்மலாக விசாரிங்கன்னு கூட சொல்லாமல் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு திமிர்த்தனமும் உடல்ல தெனாவட்டு இருந்துச்சுன்னா அவள்லாம் என்ன ஒரு பிறவியாக இருப்பான்னு. உண்மை இல்லையா? அவனோட சாகும் தருவாயிலோட அந்த பையன் அவ்வளோ தூரம் வந்துட்டு யோசனையே இருந்திருப்பான்ல. அது இருந்து அதை தாண்டியும் அவள் வந்துட்டு அந்த வேதனையை அவள் அனுபவிக்கிறான்னு தெரிஞ்சும் படட்டும் நின்று அந்த திமிர்த்தனத்துக்கு அவள் கறி தெரிக்கிற அளவுக்கு போலீஸ்காரங்க அவளை அட்டி நொறுக்கி எடுக்கணும். பெண் போலீஸ் வந்து அவளை உள்ள நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அவள் கறி செதற அளவுக்கு அவளை உள்ளே விட்டு அடித்து செதற வைக்கணும். அவளை செதற வச்சா காவல்துறை உண்மையான காவல்துறை, மக்களுக்கான காவல்துறை. எங்களை மாதிரி தான் நீங்களும் என்ன நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்க, படிக்காமல் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் பண்ணுற எல்லா சேட்டைகளையும் மாற்றிக்கங்க, மாறுங்க. மக்கள் உங்களை மதிக்கிற அளவுக்கும் உங்களை நேசிக்கிற அளவுக்கு உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு மாறிக்கங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உங்களை வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்கன்னோ, உங்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக மனசுக்குள்ள ஒரு எண்ணங்களை வர வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் நினச்சா என்ன, எனக்கு தேவை சம்பாத்தியம், நான் சம்பாரிச்சுட்டா போவேன். நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இல்லை, இப்போ உங்களுக்கு அது குழுன்னு இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு தானே சேர்த்து வைக்கிறீங்க. அந்த பிள்ளைகளுக்கு அதோட சேர்த்து எத்தனை பேர் கண்ணீரையும் பாவத்தையும் சாபத்தையும் சேர்த்து வைக்கிறீங்கன்னு யோசிச்சுட்டு சேர்த்து வைங்க இல்லையா? ஒரு பெண்ணு கண்ணீர் வடிச்சிட்டு உள்ள வரும்போது, ஒரு ஆண் கண்ணீர் வடிச்சிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு வரும்போது உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அவங்க முகத்தை பார்த்தால சராசரி மக்களுக்கே தெரிஞ்சது. ஒரு போலீஸ்கார அத்தனை கேஸ்களை பார்க்குற உங்களுக்கே தெரியறதில்ல. சிம்பிளா ஒரு கேஸ்ல நார்மலா வர்ற ஒரு பெண்ணை கூட கீழ்த்தரமான வார்த்தைகளை வச்சு சாவடிக்கிறீங்க, இவ்வளோ கீழ்த்தரமா பேசுறீங்க. அப்படி இருந்தும் மக்கள் வந்துட்டு உங்ககிட்ட கையை கட்டி நம்ம எப்படியாவது நியாயம் கிடைச்சிருமா, இவ்வளோ வசம் வாங்கி கூட நியாயம் கிடைச்சிருமா நிற்கிறாங்க. ஆனா இருந்தும் பணமும் பதவியும் தான் ஆட்பலமும் தான் அங்கே பேசப்படுதே தவிர நியாயத்திற்கு வாய்ப்பே கிடைக்காத அளவுக்கு மாறிடுச்சு. ஒவ்வொரு போலீஸ்காரன் நினைச்சு நல்லா நினைங்க. உங்க குடும்பம் மாதிரி மற்ற குடும்பங்கள். நீங்க வந்து ஒரு பொசிஷன் போயிட்டீங்க, அவங்க பொசிஷன் போகல. உங்ககிட்ட ஒரு சட்டம் கையில இருக்கு, இவங்க கிட்ட சட்டம் கையில இருக்கு. நீங்க சட்டங்களை கையில சரியான முறையில் எடுத்துக்கிட்டா
தவறுகள் செய்கிற அளவுக்கு யாரும் மற்ற இடங்கள்ல வந்துட்டு நம்ம இப்படி இவன் கேட்கல நம்ம திமிரு அடிச்சுட்டு போய் செய்வேன். இவன் போலீஸ்ல போனா அவன் சரி வர மாட்டான்ப்பா, அவங்க பக்கம் தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு தைரியமா இவங்களே ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து கெட்ட வெளியில போகாத அளவுக்கு உங்க சட்டங்கள் கடுமையாகனா மாறினா மட்டும்தான். அது யார் என்றும் பாராமல், பதவி, பணம், ஆட்சி அப்படின்ற இருக்கிறவங்களாம் பாராமல், உங்க சக ஊழியர்கள் என்று பாராமல் நீங்க நியாயமா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க தலைமுறை பாதிக்கப்படாது. இல்லை அப்படின்னா உங்க பிள்ளைங்க என்னதையும் படிச்சாலும் செஞ்சாலும் வச்சாலும் உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கண்டிப்பான முறையில் பாதிக்கப்படும். நீதி தவறாத, நீதி வழுவாத நீதி அரசர் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஜட்ஜை வந்துட்டு எல்லாரும் கொண்டாடுறீங்க. இப்போ கொண்டாடாதீங்க, நான் சொல்றேன், இப்போ கொண்டாடாதீங்க. அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு பாருங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் சரியானதுன்னு உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா அப்போ அவருக்கு செலவைங்க, ஒரு செலவைங்க.